வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் வாழ்கிறோம். இந்த அருமையான தொடர் போதனையில உங்களோடு கூட இணைந்திருந்து பல காரியங்களை குறித்து நாங்கள் விவரித்ததோடு கூட பல ரகசியங்களையும் சத்தியங்களையும் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தின அவருடைய கிருபை நினைத்து, இந்த தருணத்தை நினைத்து நாங்கள், இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு எல்லா விதமான துதிக மகிமையும் மார்ச்சியும் செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட என் இருதயத்தில் ஆண்டவர் பேசின ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த காரியத்தை காலையில எழுந்தோடனே அந்த காரியம் தான் வந்தது. என்னோட புத்தி சுவாதியம் முழுவதும் அதுதான். தேவனுடைய ராஜ்யம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். அதே கேள்வி உங்களிடம் கேட்டால் என்னத்த சொல்லுவீங்க? தேவனோட ராஜ்யம்னா சர்ச்சுக்கு ஒழுங்கா போறது, ஜெபமாலை சரியா உருட்டுறது, இல்லை அந்தோனியார் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பில்கிரிமேஜ் ட்ரிப் எடுக்கிறாங்க, கோயில் கோயிலாக போகிறது. நிறைய நம்ம வேற மதத்தார்கள் போகிற மாதிரி போகிறது, முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறது, இல்லை திருவிருந்தில் நான் தவறாமல் பங்கெடுப்பது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தவறாதபடி நான் தேவாலயத்துக்கு போவேன். இதெல்லாமே நல்லது தான், நான் தப்புன்னு சொல்ல. சரிங்களா? ஜெபமாலை உருட்டுறதுக்கு நான் எனக்கு உடன்பாடு இல்லை. அது நீங்களே பைபிள் இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேற காரியங்கள்லாம் சொன்ன, தேவாலயத்துக்கு செல்வது, நான் ஜெப கூட்டங்களில் நான் பங்கேற்பது, கரிஸ்மெட்டிக் ப்ரேயரில் போய் நான் உட்கார்ந்து கொள்வது, இந்த நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்பீர்களானா, இல்லை நிறைய பெரிய கோயில்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு இடம் நால்மாவடின்னு நினைக்கிறேன், அதில் பிரதர் மோகன் சி லாசரஸ் ஒரு பெரிய ஒரு இதுக்கு அமைச்சிருக்கிறாரு. அங்கே திரளான ஜனங்க வராங்க போகிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கத்தோலிக்க சாலக்குடின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கரிஸ்மெட்டிக் ப்ரேயர்ஸ், அங்கே போகிறவங்களாம் நிறைய விடுதலை பெற்றுட்டு வராங்க. அதனால் எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், கண்டிப்பாக அது தேவை. ஆரம்ப விசுவாசிகளுக்கு அது தேவை. நீங்கள் அங்கே சென்று சற்று காரியங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு, அந்த பேட்டர்ன் அப்படி என்று சொல்லுவார்கள், எந்த மெத்தடில் ஜபிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டு வருவது நல்லது தான். நானும் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அநேக முறை போயிருக்கிறேன். வேளாங்கண்ணிக்கு அநேக முறை போயிருக்கேன். மற்றபடி பெரிய பெரிய முகாமுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும், எனக்கு அவ்வளோ நேரமே பத்தாது. ஏன்னா அந்த மாதிரி முகாமில் போய் கலந்து கொள்வதற்கு கூட எனக்கு நேரம் கிடைக்காது. அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த தருணத்துல உங்களுக்கு ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அவ்வளோ பிஸியா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது. அப்படி இருந்தும் உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு சரியா விளங்கல, பிரதர் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா போங்க, அங்க இருக்கிறவங்க கத்து தருவாங்க உங்களுக்கு சில காரியங்களை, அதை பிடிச்சுக்கோங்க. ஆனா திருப்பி திருப்பி அங்கேயே போய் உக்காராதீங்க, நேரம் வீணாகும், நேரம் விரயமாகும். உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்க ஜெப வீரனா மாறணும், நீங்க ஒரு ஜெப மனுஷியா மாறணும் நீங்க. சரி, இதெல்லாம் செய்து விட்டால் நான் இதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வதற்கு பொருளாகுமா? அந்த கேள்விக்கு மறுபடியும் திருப்பி வரேன். இவ்வளவு பண்ணியிருக்கோம், அப்ப இது தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் என்றால் ஒரு சிறு பிள்ளையை போல மாறுவதற்கு பொருளாகும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், ராஜ்யம் அவர்களுக்கு உரியது. அவர்களை போல மாறாவிட்டால் நாம் தேவராஜ்யத்தை கண்டடைய முடியாது என்று எல்லாம் நீங்க மத்தேயு சுவிசேஷம், யோவான்ல எல்லாம் பார்க்கலாம் நீங்க. சரிங்களா? அது ரெண்டுலயும் இல்லைன்னா மார்க் லூக்கால பாருங்க, எங்காவது இருக்கும் 4 புத்தகத்துல. சரியா? இப்போ அப்படி சொல்வதற்கு பொருள் என்னாகும்? எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சிறு பிள்ளை போல மாறுவது எப்படி? சிறு பிள்ளை போல மாறிட்டு அப்படியே ஆஃப் ட்ரையரு ஆஃப் சட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு, எங்கப்பா என்னோட பாட்டில், பால் பாட்டில காணோன்னு எடுத்து நீங்க நடு வீட்டில் உட்காந்து எப்படி அம்மா அக்கா அப்படி நீங்கன்னு வைங்களேன், மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒரு சிறு பிள்ளையின் குணம் என்ன? அது பிறந்த குழந்தையா இருக்கிறப்போ எதுல படுத்திருக்குமா? முதுகுல படுத்துட்டு மேல அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். எதுனாலும் சரி உடனடியாக உதவிக்காக அது கூக்குரலிடும். இதுதான் ஒரு குழந்தையோட குணாதிசயம்.
பசிச்சது, பால் வேணும், இல்ல யாராவது இல்லைங்கிற பயத்துல அது இருந்துச்சுன்னா உடனே அது கூக்குரலிடும், மேனு கத்தும். சில குழந்தைங்க வந்து கத்துச்சுன்னா அது வாயை மூடவே முடியாது, அந்த அளவுக்கு கத்தும். வீறு வீறுன்னு தூக்குன பிறகும் வந்து கோவத்தில் ஆளும், ஏன் என்ன அப்படி விட்டு போன அப்படின்னு. அது அதோட உரிமை, குழந்தையின் உரிமை. இது ஒரு குணாதிசயம். குழந்தை போல மாறுவதற்கு பொருள் என்னவென்று சொல்லி கேட்டீங்க இல்லைங்களா? அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலாம். இப்படிதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறப்ப நீங்க கூக்குரலிடுறீங்களா? வாழ் வாழ்னு கத்துறது இல்லைங்க. ஜப அறைக்குள்ள போய் நான் எப்படி சொல்லணும்னா, இன்னும் வேற விதமா சொல்லணும்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நேரத்துல நீங்க ஒரு அறைக்குள் செல்லுகிறப்போ என்ன சொல்லுவீங்க? ஜீசஸ் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், ஹாய் பாய் அப்படின்ட்டு வந்துருவீங்க. கரெக்டா? அதே உங்களுக்கு பிரச்சனை நேரத்துல, இருதயம் துவண்டு போன நேரத்துல, ஒரு வேலை போயிடுச்சு, இல்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க எப்படி போய் நின்னோன்னு வார்த்தை வராதுங்க. வார்த்தைக்கு முன்னாடி கண்ணீர் வரும், பிச்சுக்கிட்டு கதறி அழுவீங்க, உடைந்த உள்ளத்தோட போய் அழுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அழுகிறத விட நிறைய ஜப வீரர்கள், ஜப விசுவாசிகள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சாட்சி வந்து, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறப்போ அதை விட அதிகமா அழுக வருமா. அது என்னுடைய அனுபவம் கூட. நாளெல்லாம் ஒரு ஆள்னு என்ன இப்படியெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, என்ன கூட நினைச்சு பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளு, வானத்தில் சிங்காசன், பூமணியில் பாதப்படி படித்து, அண்ட சராசனங்களை படித்து, ஒருவராய் நின்று ஆளுகை செய்கிற மா தேவன், மா மேதை நீர். என்ன நினைச்சு பார்த்து எனக்கு ஒரு ப்ரமோஷன், என்ன நினைச்சு பார்த்து எனக்கு ஒரு சுகபலன், ஆரோக்கியம், இன்னொரு நாள் வாழ்வதற்கு எனக்கு தருணம், இதெல்லாம் தருவதற்கு நான் ஏமாத்திரம் என்று சொல்லி நினைத்து எவனொருவன் மனம் கசந்து அழுகிறானோ அவனுக்குரியது தேவனுடைய ராஜ்யம். சரிங்களா? இயல்பு என்னன்னு கேட்டா, துக்கமான வேளையில யாரோட கண்ணிலையும் தண்ணீர் குளம் போல தேங்கிவிடும். அது அல்ல காரியம். பட் ஆண்டவர் செய்த ஈவுகளை நீர் அந்த அந்த நேரத்துல நினைத்து பார்த்து, நீர் என்னை கைவிடுவதும் இல்லை, உன்னிட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லுகிற அந்த கூக்குரலுக்கு வேற அர்த்தம் உண்டு. இந்த மாதிரிலாம் பண்ணுகிற அனுபவங்கள் உண்டா? நீங்களே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பார்ப்பீர்களானால், சற்று பிராயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு அப்படி வருகிறப்போ அவன் ஒரு இடத்துல அடங்க மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா எங்கனாவது போய் அடிச்சு கீழே விழுந்துட்டானா திருப்பி எங்க தான் வருவான், திருப்பி அதே கட்டுல படுத்துக்கு வர்றது. தலைவர் காலில் கையில கட்டு போட்டுட்டு. குழந்தைங்கிறது குறும்புங்கிறது இயல்பு தானே. எப்படி வேணாலும் காம்பவுண்ட் சவுத்து மேலே ஏறாதுறானா அங்கதான் ஏறி கீழே விழுந்து கையை காலை உடச்சுக்குவான். உடச்சோன்னு எங்க வருவார் தலைவர்? திருப்பியும் அங்கதான் வருவார். அதே இடத்துக்கு உட்காந்துட்டு ஒன்னொன்னுக்கும் இறங்க முடியாது. இப்ப காலில் கட்டு போட்டிருக்குல்ல, கையில கட்டு போட்டிருக்க, அம்மா அம்மான்ட்டு இருப்பான். கூக்குரல் திருப்பியும் வருது பாத்தீங்களா? அது ஒண்ணு மட்டும் அல்லங்க குழந்தைகளோட குணாதிசயம். படுத்துக்கிட்டே எப்ப பார்த்தாலும் கதறிட்டு இருக்கிறது. வேற குணாதிசயங்கள் இருக்கு. என்ன? அவர்கள் எப்பொழுதுமே பார்ப்பீர்களானால் they'll be very honest. ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு இது. குழந்தை பார்த்தீங்கன்னா அது மனசுல எதையும் வச்சுக்க முடியாது. அது உள்ள அப்படியே நடிக்கிறது இதெல்லாம் கிடையாது. அப்படியே வெளிச்சமா அது சொல்லிடும் எதுவுமே. அதனாலதான் எல்லாம் வந்து எவ்வளவு கியூட்டா சொல்றான் பாரு, எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறான் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்க பழகிக்கணும். அட்லீஸ்ட் ஆண்டவர் கூட நீங்க உலகத்துல போயிருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்களை துஷ்பிரயோகம், அந்த இன்னசென்ஸை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் வந்து நீங்க உலகத்தில் இருக்கிறப்ப நீங்க வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஒரு சர்ப்பத்தை போல ஞானம் படைத்தவர்களா இருக்க வேணும். சர்ப்பம் அழகா பதுங்கும், சத்தத்தை கேட்டுதுன்னா பதுங்கும். அது இன்ஃபேக்ட் இன்னும் சயின்டிபிக்கலி சர்ப்பத்துக்கு காதே கிடையாது தெரியுமா? அப்ப அதுக்கு எப்படி காது கேட்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு பதில் என்னன்னு பைபிள் சொல்லுதுன்னு கேட்டா, பி வாட்ச்ஃபுல். எப்பொழுதும் விழித்திருக்கும், விழித்திருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் எவனாவது வரானா தூரத்துல அப்படின்னு. கரெக்டா போய் பதுங்கிடும். அதை பிடிக்கிறதுலாம் கஷ்டம். எந்த ஓட்டை கடிச்சாலும் உள்ள பூந்துரும். சர்ப்பத்தை போல பதுங்க கத்துக்கோங்க, சர்ப்பத்தை போல விழித்திருக்க கத்துக்கோங்க, சர்ப்பத்தை போல. அதனாலதான் அவன் ஞானவானா இருக்கான். எப்பொழுதும் விழித்திருக்கான், ஏமாத்த முடியாது. எப்பொழுதும் விழித்திருங்க, ஏமாத்தவே முடியாது உங்களை. அது உலகத்துக்கு. பட் ஆண்டவர்கிட்ட வரப்போ நீங்க அப்படி வந்து அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளைய போல சிறு பிள்ளைய மாறிடணும். இன்னசென்ட்டா மனதில் இருக்கிறத திறந்து வெளிப்படையா பேசி ஆண்டவரோட கூட நீங்க ஒப்புரவாகிறப்போ, அப்பொழுதுதான் உங்களிடம் தேவராஜ்யம் இருப்பதற்கு பொருளாகும். தேவராஜ்யத்துக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்க கடந்து செல்வதற்கு பொருளாகும்.
என்னோட இருக்கீங்களா? மூன்றாவது ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். என்ன தெரியுங்களா? குழந்தைங்க அடிச்சுக்காத நாளே கிடையாது, அடிச்சுக்காத மணி நேரமே கிடையாது. ஒரு ஒரு 2 3 குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் முழுதும் விளையாடுச்சுன்னா எவ்ரி ஹாஃப் அன் அவர் தேல் ஃபைட். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்க பாத்தீங்கன்னா அடிச்சுக்குவான், ஒருத்தன் மயிரை பிடிச்சி ஒருத்தன் இழுத்துக்குவான். ஆனா 2 நிமிஷம் தான். இந்த பக்கமா அவன் பிச்சுட்டு போவான், அந்த பக்கமா பிச்சுட்டு போவான். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒன்னா உட்காந்து விளையாடுவான். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியாதும்மா. மன்னிக்கவும் மறக்கவும் அவர்கள் குணாதிசயம் படைத்தவர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு குழந்தையை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க சொந்தக்காரர் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. அதுதான் அதோட பொருள். விளங்குகிறதா? இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்வதனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்க வாழ்றப்போ உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்களை பார்த்து திருந்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுங்க. வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா இருதயத்துல அவங்களுக்கு நீங்க விதைய போடுறதுக்கு பொருளாகும். அதைத்தான் இயேசு சொன்னார். எத்தனை பேத்துக்கிட்ட போய் அவரு நீ என்ன இப்படி இருக்க, நீ பாவி, நீ பாவின்னு எங்காவது சொன்னாரா? இல்ல. நான் பாவி, நான் பாவின்னு வந்துதான் அவர்கிட்ட கதறினவன் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்ப பேதுருவ மேற்கொண்டு இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப கைண்டா அனுப்பி விட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அந்த குணாதிசயம் உங்களுக்குள் வந்து விட்டால் உங்களை பார்த்து 10 பேர் உங்களை மாதிரியே மாறுவான், இயேசுவை போல மாறுவான். அந்த 10 பேரை பார்த்து இன்னொரு 10. அப்ப என்ன ஆகும்? நீங்க விதைச்ச விதை பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பாலினேஷன், ரைட்? எப்படின்னு கேட்டா அந்த பாலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வந்து மரத்துல இருந்து வெளியில வரும். ஒரு மரம் அங்க நட்டிருப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க விதைய விதைச்சிருக்க மாட்டீங்க. அதே போல இன்னொரு மரம் வந்து ஒரு ஒரு 50 அடி தொலைவுல, ஒரு 40 அடி தொலைவுல வரும். இது எப்படிடா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது பாலினேஷன் அர்த்தம். பாலன்ஸ் அப்படியே வரும். அது ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்கள் நடக்கக்கூடியது ஆண்டவர் அப்படியா இயற்கையா படிச்சிருக்கு. அதான் பாலினேஷன். யூ காட் டு பி தட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பாலினேஷன். இயேசுவை போல மாறிட்டு வருவாங்க, அப்படியே விதையை விதைச்சிட்டே வருவாங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். சரிங்க, வாருங்க கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து கொண்டு வருகிறோம். ஜூன் 2022 இந்த காரியத்தை என் இருதயத்தில் ஆண்டவர் பேசி, நீ இதை கண்டிப்பா அது தமிழ்ல விளக்கணும் அப்படின்னார். ஏன்ப்பா ஆங்கிலத்திலே விளக்கிறேன்னு? ஆங்கிலத்தில் விளக்குனதெல்லாம் போதும், இது இங்க வந்து தமிழ்ல நீ வந்து தெளிவா சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் இதை, அப்ப நான் ஆரம்ப காலங்களில் அத்தியாயங்கள் வந்து ரிலீஸ் பண்றப்போ, செஷன்ஸ் ரிலீஸ் பண்றப்போ ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க. சில டைம் 0 அப்படின்னு வரும். அப்ப நான் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட்லாம் பண்ணுவேன். அதுல சரி போனா போது, பையன் ஆர்வ கோளர்ல ஏதோ அனுப்புறோம் போல இருக்குன்னு அமுத்தி பாக்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த செஷன் ரிலீஸ் பண்றதுக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு பேர் பாக்குறேன். இது செக்யுலர் சேனலுங்க. நாங்க வந்து இதை ப்ரொமோட் பண்றதுக்கு பணம் காசெல்லாம் கொடுத்து யூடியூப்காரங்கிட்ட வியூஸ் லைக்ஸ் எல்லாம் போடுப்பா அப்படின்லாம் நாங்க சொல்றது இல்லை. அந்த மாதிரிலாம் பண்றாங்க நிறைய பேர் இன்னைக்கு மீடியா சேனல் ரன் பண்றவங்க எல்லாம். அந்த மாதிரி ரன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு, இல்லைங்களா? இது வந்து ஒரு செக்யுலர் சேனல். இது வந்து இட்ஸ் நான் ப்ராஃபிட்டபிள் சேனல். எங்களுக்கு யாரும் பணம் காசெல்லாம் தந்து இதை வந்து இது பண்றது இல்லை. இந்த மாதிரி செஷன்ஸ் பேசுறதுனால எனக்கு என்ன பணம் காசா கொடுக்குறான் யூடியூப்காரன் இல்லை வேற யாராவது? அப்படியே கொடுத்தாலும் நாங்கள் என்னைக்காவது வாங்கியிருக்கோமா? கிடையவே கிடையாது. கேட்டிருக்கோமா நாங்கள் ஏதாவது செஷன்ல? எங்களுக்கு உங்க யதார்த்தமான காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்புங்கள், கர்த்தர் உங்களை அதன் மூலமாக ஆசீர்வதிப்பாரு. 10 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க என்ன டபுள் கேம் ஆடிட்டு இருக்கிறோம்? டபுளிங் பாங்க இல்லைங்களா? அந்த மணி டபுளிங் பாங்க. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுப்பான். அந்த 100 ரூபாய் கள்ள நோட்டா இருக்கும். எப்படி? தேசம் விளங்கின மாதிரி தான், கரெக்டா? அந்த மாதிரி இங்க கள்ள நோட்டு பிசினஸ் எல்லாம் பண்றது இல்லை. நம்ம உண்மையை சொல்றோம், சுவிசேஷத்தை விளக்குறோம் ஆத்மபாரத்தோட. உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நேசத்தினால நாங்க செய்யக்கூடிய காரியம். ஏன்னா இந்த நேசத்தினாலதான் ஆண்டவர் என்னை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தினார். அதே கடமை எனக்கு இருக்கு இல்லையா? அதனாலதான் பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை எவ்வளவு பிரயாசப்பட்டு பண்ணி கொண்டு வருகிறோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்குள் நுழைந்து பல அத்தியாயங்கள் ஆயிற்று. 3வது அதிகாரம் முடிக்கக்கூடிய தருண வாயில்ல நம்ம வந்துட்டு இருக்கோம். 3வது அதிகாரம்
ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மனிதன் எதனால் விழுந்து போனான், அவன் விழுந்து போவதற்கு எது காரணமாக இருந்தது? மனிதன்னா மனுஷியும் சேர்த்திதான், ரெண்டு பேரும் விழுந்து போயிட்டாங்க. இந்த விழுந்து போனதன் நிமித்தமாக வந்த பின்விளைவுகள், கான்சிக்வன்சஸ் என்ன என்று சொல்லி எல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம். ஆண்டவர் வகை வகையா பிரிச்சு வச்சு வாங்கன்னு வாங்கிட்டாரு இல்லைங்களா? முதல்ல பிசாச சபிச்சிட்டாரு. ஆனா மனிதனையும் மனுஷியும் சபிக்கல, அவங்க வாழக்கூடிய பூமியை சபிச்சார். ஏன்னா அந்த பூமிக்கு சொந்தக்காரன் பிசாசாய் மாறிவிட்டான். அதனாலதான் இன்னைக்கு இயற்கை பார்ப்பீர்களானால், மனிதனுடைய ஃப்ரெண்டா, அதாவது நண்பனா இருந்த இயற்கை இன்னைக்கு எதிரியா மாறிடுச்சு. நிலப்பிழவுகளும் எரிமலைகளும் இன்றைக்கு சுனாமிகளும் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் வெள்ள அபாயங்களும் வரக்கூடிய இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். திடீர்னு பாத்தீங்கன்னா உள்வாங்கிறோம் கடல். திடீர்னு பாத்தீங்கன்னா கடல் அப்படியே வெளியில வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்துரும், வெளியில வந்துரும். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு காரியங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்றால் பூமி சபிக்கப்பட்டது. ஆனால் இந்த சாபத்தின் பூமியில வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய தேவன் அனுப்பினார். வலது பக்கம் 1000 பேரும், இடது பக்கம் 16,000 பேர் இந்த இயற்கையின் சீற்றத்தினால விழுந்து போனாலும் உன்னை எந்த தீங்கு அணுகாது. ஏனென்றால் நீ கர்த்தரின் இயேசுவின் ரத்தத்தில் மறைந்திருக்கிறாய், இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்பட்டிருக்கிறாய், இயேசுவின் நாமத்தில் புது கிருபை பெற்றிருக்கிறாய். எந்த தீங்கும் உன்னை அணுகுவதில்லை. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. என்னை விசுவசிக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 10:11 சங்கீதம் 34:5 வசனங்களும் இதைத்தானே சொல்லுகிறது. சிறு பிராயத்திலே நிறைய பேர் இன்னைக்கு மறிச்சு போறாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கடைசி 10 நாட்களிலே 3 பேர் மறிச்சு போனார்கள். தேவனுடைய சாட்சி, தேவன் தான் அதற்கு சாட்சி. எங்க சர்ச்சிலேயே 2 பேர் போயிட்டாங்க. என்னுடைய மகளுடைய ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய தகப்பன், என்னை விட ஒரு 50 வயசு இருக்கலாமா அவருக்கு. நல்லா ஆக்டிவா இருந்த மனுஷன். நான் மீட் பண்ணியிருக்கேன் அவரை. சட்டனா பாத்ரூம் போயிருக்காரு, ஹார்ட் அட்டாக், செத்து போயிட்டார். குடும்பமே இன்னைக்கு சீர்குலைஞ்சு நிக்குது. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி சேதம் வராது. எல்லாரும் மறிச்சு போறது ஒண்ணு, அதுக்குன்னு நான் நித்தியமாய் 10,000 வருஷம் இருப்பனாகும் அப்படின்ற அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு புத்தகம் பைபிள் கிடையாது. எல்லாரும் மறிச்சு போகணும், அதை குறித்தும் பேசிவிட்டோம். மரணம், மண்ணிலிருந்து பிணைக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்பவா என்று சொல்லி மறுபடியும் இன்னொரு சாபம். அந்த டிசைன், மரணம் என்கிற அந்த காரியம் அந்த அவருடைய ஒரிஜினல் டிசைன்லேயே இல்லை. ரத்தன சுருக்கமா சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். கவனம் செலுத்த வேண்டுமா? கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. இதெல்லாம் ஒரு டிசைன்லயே இல்லை. டிசைன்ல இல்லாத பல காரியத்தை இவர் போய் பண்ணிட்டு ஆண்டவர் பார் எப்படி சபிச்சுட்டாரு. நானு, நீ வழியினால் கர்ப்பம் திரித்து நீ இப்படியாக யூ வில் கன்சீவ் அண்ட் யூ வில் டெலிவர் அப்படின்ட்டாருன்னா, அதனாலதான் இன்னைக்கு பிரசவ வேதனையில பெண்கள் துடிக்கிறத பார்த்தா அப்படியே ஈரக்குலையெல்லாம் நடுங்கி போயிடும். எனக்கு லேபர் ரூமுக்கெல்லாம் போய் பாருங்க, அவங்க கத்துனாங்கன்னா அப்படியே உள்ள இருக்கிறதுலாம் எனக்கு வெளியில வந்துடும் அப்படியே. ஷோ, அதாவது மறுபிறவிம்பாங்க பெண்கள். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த என்ன சொல்றது, நிற மாசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மறுபிறவிங்க. அவங்க உயிர் பொழிச்சு வருவாங்களான்னாலே சந்தேகம் தான். அந்த மாதிரி ஒரு சாபத்திற்கு உள்ளாயிருச்சு. கொஞ்சம் அசட்டியா இருந்துட்டாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் அவங்க. அதுக்குன்னு உடனே ஏவாளை போல ஒரு பாவி உலகத்திலே கிடையாது. நீங்க ரொம்ப ஒழுக்கமா, நான் ரொம்ப ஒழுக்கமா? நம்ம கிட்ட எல்லாம் பைபிள் இருக்கு, இத்தனை போதகர்கள் இருக்காங்க, இத்தனை போதனைகள், இத்தனை வருஷம் கிறிஸ்துவர்களா இருந்திருக்கீங்க, முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, போகாத ஜப கூட்டம் இல்ல, கேட்காத செய்திகள் இல்ல. அப்ப ரொம்ப ஒழுக்கமா நீங்க? ஒழுக்கம் தானா அப்படின்னு சொல்றவன் தான் முதல் பாவி. அதுதான் பைபிள் சொல்லுது. 1 யோவான் 1:7-10. விதண்டாவாதம் பண்ணாதீங்க, பாவிகள் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். அதுக்குன்னு பாவமே இல்லைன்னா அடியன் ஒரு புழு, அடியன் ஒரு மண்ணு அப்படின்லாம் போய் விழ வேண்டியதில்ல. என்ன பொருள் சொல்லுதுன்னு கேட்டா, ஆதாமிக் பாவம் என்று சொல்லி நம் மாம்சத்தில் என்றென்றைக்கும் அது குடி தங்கி இருக்கும். அதை நீங்க அழிக்கவே முடியாது. மாம்சத்தை என்ன பிளேடு வச்சு சுரண்டி எடுக்க முடியும் சதைய? அது முட்டாள்தனமான செயல் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோமோ அவ்வளவு நாட்களிலும் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், வாக்குவாதம் இருக்கும். மாம்சம் சொல்லும், போடா இதெல்லாம் எத்தனை நாளைக்கிட்ட இதெல்லாம் போய் நம்ம பின்பற்று. கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு திருப்பி போய் நம்ம தான் ஜீசஸ் இருக்காருல, போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்படியே திருவிருந்துல பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்டிங்கை போட்டு சரி பண்ணி போடலாம், அவ்வளவுதான். இந்த வயசுல என்ஜாய் பண்ணலான்னு எப்ப என்ஜாய் பண்றது? என்ன ஆலியா நீ அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆவி சொல்லும், மதிகட்டவனே அப்படிங்கும். யூ ஃபூலிஷ் மேன். சொன்னார் பாத்தீங்களா யோபு தன்னுடைய மனைவியை பார்த்து, மதிகட்டவளை போல பேசாத அப்படின்ட்டார். அப்படி சொல்லும் ஆவி, கடிந்து கொள்ளும் ஆவி.
மாம்சத்திலும் ரத்தத்திலும் வந்து உனக்காக சிலுவையில அடியை வாங்கி, எவ்வளவு அடி வாங்கினார்? 355 அடி வாங்கினாருங்க. சாதையெல்லாம் பிஞ்சு தொங்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பத்தி இப்ப ஏற்கனவே பேசிட்டோம் இல்லைங்களா? 3:15 4 அத்தியாயங்கள் அதுல மட்டும் பண்ணணும். அதெல்லாம் கேட்கலன்னா போய் கேட்டுட்டு வாங்க. எவ்வளவு அடிகளை பட்டாரு, என்னென்ன ரகசியங்கள்லாம் 1 மணி நேரம் பேசினா, அது 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் என்னமோ அது. அந்த ஜீசஸோட, இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை குறித்து நீங்க கேட்டுறாத ரகசியங்கள்லாம் அதுல இருக்கு. விட்டுறாதீங்க. அந்த மாதிரி அடிகளப்பட்ட ஆண்டவருக்கு இதுதான் நீ நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஒரு இது செயல்பாடா? துஷ்ட மனிதனை அப்படிங்கும். யாக்கோபு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு, பயங்கரமா எழுதியிருப்பாரு, வேசி மகனை அப்படின்றவாரு. யாருக்குரிய கெட்ட வார்த்தை மாதிரி தான். இந்த உலகத்துல அப்படியெல்லாம் நீங்க போய் எவனா சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தூக்கி வச்சிருவாங்க. நாட் அலவுட். அப்படியே திட்டிருப்பாரு, சன் ஆஃப் ப்ராஸ்டிடியூட் அப்படின்ட்டு இருப்பாரு. பயங்கரமா இருக்கும். அப்படிதான் ஆவி வந்து கடிந்து கொள்ளுமா. கெட்ட வார்த்தை பேசாத ஆவி, பட் யாரத்தால அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். மனுஷனாயா நீ அப்படிங்கும் ஆவி. நன்றி விசுவாசம் இருக்காயா உனக்குன்னு. அப்ப அதை கேட்டும் கேளாத மாதிரி இருந்து நீங்க முன்னேறி செல்லுகிறப்போ அதற்கு பெயர் என்னவென்றால் நீங்க துஷ்டனாய் மாறி விட்டீர்கள் என்றதுக்கு பொருளாகும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 12-19 வசனத்தை சைட் பை சைட் நான் ஸ்கிரிப்சர் வேர்சஸ் கொடுத்துட்டே தான் வரேன். இங்க நான் கட்டுக்கதையை அவுத்து விடல, வேத வசனத்தின் அடிப்படையில சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கவனமா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விழுந்து போன உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ அந்த 2வது ஆதாம் வந்தார், நம்மளை ரட்சிப்பின் பாதையில நடத்தினார், நம்ம எல்லாம் ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி. நாம் யாவரும் அவருக்கு சொந்தக்காரர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி எல்லாம் 1 கொரிந்தியர் 6:20 எழுதியிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டுன்னு அதே பைபிள் எழுதியிருக்கு. ஏன் எழுதியிருக்கு? அப்போ போராட்டமே இருக்கக்கூடாது இல்லையா? பிசாசு அங்க தோக்கடிக்கப்பட்டான். பிசாசு காலின் கீழே நசுக்கப்பட்டிருக்கிறான். உங்க காலின் கீழே நசுக்கப்படுவான் என்றெல்லாம் ரோமர் 16:20 ஆதியாகமம் 3:15 எழுதியிருக்கிறது உண்மையா இருந்தால் போராட்டம் ஏன் இருக்க வேண்டும்? போராட்டம் எல்லாம் முடிந்தாயிற்று. அதல்லங்க பொருள். வருகிற நாட்களில அந்த போராட்டங்களில நீங்கள் தோல்வியை தழுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உங்களுக்கு உண்டா இருக்கட்டும், உரிதா இருக்கட்டும் என்று சொல்லிதான் அங்க 1 கொரிந்தியர் 15:57 இருக்கக்கூடிய வசனத்தை இந்த ஆதியாகமம் 3:15 மூலமாக நிறைவேற்றிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும் போராட்டம். ஆனால் ஜெயமோ உங்களுக்கு உரியது. ஒரு நாளும் மறந்துவிடாதீர்கள். ஆனால் தேவனுடைய கோட்பாடுகளுக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் தேவனுடைய சொற்களுக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானா, those that are in the Lord அப்படின்ற இருக்கும். இந்த லார்ட், எவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறானோ, எவன் ஒருவன் கர்த்தருக்கு அடங்கி நடக்கிறானோ அவனுக்கே ஜெயம் உரியது. இல்லைன்னா பிசாசு தான் ஜெயிப்பான். என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நீங்க ஒண்ணுமே பண்ணலையே, அப்ப என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. அதே அப்படியே ஜெபமாலையை உருட்டிக்கிட்டே தான் இருப்பேன்னா இருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, குற்றம் கூறாதீங்க, ஆண்டவரை வந்து கடிந்து கொள்ளாதீங்க, ஆண்டவர் மேல வசனப்படாதீங்க. நீங்க இப்படிதான் நம்ம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதெல்லாம் எங்க குடும்ப பாரம்பரியங்க, நாங்கள் அதெல்லாம் விட முடியாது. எவ்வளவு பேர் என்னட்ட சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? கத்தோலிக்கர் மட்டும் அல்ல, நிறைய சிஎஸ்ஐ மார்க்கெட்டையும் போய் நான் எல்லாம் ஏகப்பட்ட, நான் முதல்லாம் அது வந்து ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு தீவிரவாதி மாதிரிங்க. நான் போய் மத மாற்றம்லாம் பண்ணல. வேற மதத்தார்கிட்ட போய் கூட நான் பேசியிருந்தா நீங்க நான் மத மாற்றம் பண்ற ஆளுன்னு சொல்லலாம். பட் நான் பேசுகிற ஆட்களே பார்ப்பீர்கள் கிறிஸ்துவர்கள் தான். பெந்தகாஸ்மார்களை விட்டு வச்சேனா? அந்நிய பாஷையில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தனையும் எத்தனை கேள்வி கேட்டிருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஒரு கட்டத்துல ஆண்டவர் சொன்னார், நீ ஏன்டா குறியா முறையான்னு கத்திட்டு இருக்க? நானே கத்துல உன்னை கத்த சொன்னா? நானு சுவிசேஷத்தை வந்து போதிச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னாரு. அப்பதான் கோவிட் வந்துச்சு. அந்த டைம்ல தான் அருமையான ஒரு சூழ்நிலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் கிடைச்சது. நல்லா ஜெபிச்சு ஆண்டவர் சொன்னார், ரைட் ஆரம்பி அப்படின்னார். 25 ஆண்டுகள் வேத வசனத்தில் ஆண்டவரே என்னை தேர்ச்சி பெறும்படி அவர் உதவி செய்தார். நான் பைபிள் காலேஜ் எல்லாம் போல. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படிங்க பைபிள் காலேஜ் போய் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு. எதுக்குங்க பைபிள் காலேஜ் போனோம்? பைபிள் காலேஜே எனக்குள்ள இருக்கு. அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் பேர் தான் ஆண்டவராகிய தேவன், அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர், காட் த ஃபாதர், த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருக்காங்க. அவங்க தான் பைபிள் காலேஜ். நீங்க இன்னொரு காலேஜுக்கு நீங்க காலேஜ் நடத்தணும் பிறருக்கு. அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து போய் சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வேகமா போயிட்டு இருக்கு உலகம். 2ஆம் வருகை மிக சமீபம். ஆங்கிலத்துல போய் மறக்காம கேளுங்க. அதெல்லாம்
500 மணி நேரத்துக்கு மேல அதோட பிரசங்கம் பண்ணியாச்சு. சரி, 20வது வசனம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். And Adam called his wife's name Eve. முறையா அம்மையார ஈவ் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அது வரைக்கும் ஏ பெண்ணு இங்க வா, ஓய் இங்க வா, ஓய் அப்படி ஊம் பாரு. எப்படி நிறைய வீட்டுல இப்ப கூட அப்படிதாங்க. அதே நாங்க மனைவி பேர்லாம் சொல்லி கூப்பிட்டு அவ்வளவு மரியாதைலாம் கொடுக்க கூடாதுங்க. என்ன அநியாயம். உங்களுக்கு எந்த விதத்துல அவங்க குறைஞ்சு போயிட்டாங்க? 2 பேரும் சம உரிமை. இந்த சம உரிமை என்கிற காரியம் கொண்டு வந்ததே இயேசு கிறிஸ்து தான். அதை செயல்படுத்தினது நம்ம கருணாநிதி பீரியட்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் கொண்டு வந்தாங்க தேசத்திலே. அதுக்கப்புறம் தான் அது பல மாநிலங்களுக்கெல்லாம் பரவி அதெல்லாம் பெரிய ஒரு எழுச்சியாகி, கண்டிப்பா அது நான் கண்டிப்பாக ஆமோதிக்கிறேன். சம உரிமை பெற்றவர்கள். எந்த விதத்தில் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்? எந்த விதத்துல அப்படி நீங்க இழிவா பார்க்கக்கூடியவதற்கு அவங்க பொருளாயிட்டாங்க? எல்லா துறையிலையும் அவங்க இன்னைக்கு கொடி கட்டி பிறகுறாங்க. இந்த ஆம்பளைங்களோடவே நல்லா வேலை செய்யறவங்க தான் பெண்கள். எனக்கு தனி மரியாதை உண்டு, ரைட்? பிகாஸ் ஷீ வாஸ் த மதர் ஆஃப் ஆல் லிவிங். இங்க பார்ப்பீர்களானால் ஷீ வாஸ் த மதர் ஆஃப் ஆல் லிவிங். அவர் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறார். ஆனா அவருக்கு ஒரு காரியம் அங்க விளங்குது. ஆக்சுவலா இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் குளறுபடி. ஏன்னு கேட்டா, இனிமேல் தான் அவங்க நம் சந்ததிகளுக்கு அவள் தாயா மாற போறாங்க அப்படிங்கிறதுக்கு பொருளாகும். அந்த எப்பவுமே ஒரு ஆங்கிலத்துல எப்ரேயர் பாஷையிலேருந்து அங்க அரமிக் பாஷையிலேருந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்றப்போ ஒரு விதமான குளறுபடி இருக்குதான் செய்யும். அதனாலதான் ஒரிஜினல் ஜூவிஷ் டிரான்ஸ்லேஷன் டு இங்கிலீஷ் இந்த பைபிளை வாங்கி வச்சு நான் எப்பவுமே ரெஃபர் பண்ணிக்குவேன். அங்க அப்படிதான் எழுதியிருக்கு. சரிங்களா? ரைட். 21வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். இத்தனை காரியம் விளக்க வேண்டிய அவசியம் ஏன்னு கேட்டா, நிறைய பேர் இந்த காரியங்களை பார்ப்பதே இல்லை, நேரம் உள்ள பூந்துடுறாங்க. இப்போ உங்களுக்கு அவசரம் அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு 21வது வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். And also for Adam and his wife the Lord God made tunics of skin and clothed them. முக்கியமான ஒரு வசனங்க. எனக்கு நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டா மன்னிச்சுக்கோங்க. சரி. ஆல்சோ ஃபார் ஆடம் அண்ட் இஸ் ஒய்ஃப். முறையாக அங்க ஒய்ஃப் அப்படின்ற காரியம் வரும். இதுக்கு முன்னாடி ஒய்ஃப் வந்துச்சு. அந்த ஒய்ஃப் ஆண்டவரால் சொல்லப்பட்டதுதான். இப்ப முதல் முறையா 20வது வசனத்துல ஆதாமே இவ தான் என் ஒய்ஃப், ஈவ் அப்படிங்கிறார். என் மனைவியார் ஈவ். சில பேர் பாருங்க, இவதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு அப்படிம்பாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு. மனைவியார்னு சொல்லுங்க மரியாதையா. என் வீட்டு எஜமானின்னு சொல்லுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அதுக்குன்னு உடனே பெண்கள்லாம் யானை மேல போய் உட்காந்துக்காதீங்க, அது தவறு. என் வீட்டு எஜமானன் இவர். அதே மாதிரி நீங்க வீட்டு எஜமானின்னு சொல்லுங்க. எஜமானனோட மனைவி பேர் என்ன? அடிமையா? எஜமானி தாங்க அவங்க. இல்லத்தரசின்னு சொல்லுங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒய்ஃப்னு சொல்லுங்க. ஒய்ஃப்னு சொல்றதுல என்னங்க கஷ்டம் உங்களுக்கு? சரி சொல்லிங்க, விட்டுருங்க. நம்ம 21வது வசனத்துக்குள்ள போலாம். ஆடம் அண்ட் ஹிஸ் வைஃப் the Lord God made tunics of skin. டியூனிக் என்றால் அங்கி என்று சொல்லலாம், இல்ல ஒரு ஆடை என்பதற்கு பொருளாகும். ஆடை. ஒரு ஆடையை அங்க செய்து கொடுக்கிறார், ஆர் நெய்து கொடுக்கிறார் அப்படி என்று சொல்லலாம். என்ன ஆடை பாது? என்ன ஆடை தெரியுங்களா? ஸ்கின். அதாவது அதுக்கு தான் அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எப்பவுமே நீங்க கையில வச்சுக்கணும். யாரோட தோல்? வேற ஒரு மனுஷன் இல்லையா அவன் தோலை உரிச்சு கொடுக்கறதுக்கு? பிசாசுக்கு தோலே கிடையாது, அவன் பாம்பா மாறிட்டான். பாம்பு என்னைக்குமே பாம்பு தோலை எடுத்து இந்தப்பா சட்டையா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரா? இல்லைன்னா பாம்பு சட்டைன்னு அங்கே எழுதியிருக்கும். இப்ப என்ன தோல் இது? யாரோட தோல்? ஏவாள், நீ தானே தவறு செய்தாய், உன் தோலை உரிச்சு கொடுக்குறான் அவனுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? டியூனிக்ஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் clothed them. அவர்களுக்கு ஒரு சீராடையை அங்க உடுத்து வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுத்தும்படி அவரை அழைக்கிறோம். எப்படின்னா, இங்க இந்த தோளானது ஒரு மிருகத்தின் தோல். எந்த மிருகம் என்று சொல்லி இங்க குறிப்பிடவில்லை. ஏதோ ஒரு மிருகத்தை ஆண்டவர் அடிச்சிருக்கார். என்னோட யூகத்தின்படி அது கண்டிப்பாக ஒரு ஆடா இருக்க வேண்டும், இல்லை ஒரு மாடாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கும் பார்ப்பீர்களானால் நடைமுறையில் இருப்பது லெதர்
லெதர் ஜாக்கெட்டு, லெதர் கிளவுட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க. லெதர்ல வந்து சில சீருடை பண்ணி போடுறாங்க. ஆட்டோட தோல்ல கூட சீருடைகள் பண்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல பரப்பிடலானால் காட்டன் காட்டன் இருக்கு இல்லைங்களா, காட்டன் ஷர்ட், காட்டன் பனியன், இந்த மாதிரி காட்டன் உடைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் காட்டன் தான் வந்துச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு. அப்புறம் தான் பாலிஸ்டர் அது இதுன்னு போட்டு ஃபேப்ரிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நைலான்லாம் கொண்டு வந்து நாசப்படுத்திட்டாங்க. நைலான் கிளாத்ஸ் எல்லாம் போடவே கூடாது. ஏன்னு கேட்டா உடல் வெப்பம் அதிகமாகும். அது மெடிக்கலி இட் இஸ் நாட் ரைட், பயாலஜிக்கலி இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் இட் கேன் கிரியேட் ஸ்டாட்டிக் எனர்ஜி, ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதிகப்படுத்தி விடும். சில ஸ்டாட்டிக் ஃபோர்ஸோ அதோட சில லிமிட்ல இருந்தால் தான் ஹார்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்டாட்டிக் எனர்ஜியில தான் ஹார்ட் வந்து லப்டப்னு இன்னைக்கு வந்து பீட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த எனர்ஜியோட கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் சில பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ், மெடிக்கல் ஃபேக்ட்ஸ். பட் நம்ம அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு துணியை போட முடியாது. ஏன்னா காட்டன் துணியே கிடையாது, எல்லாம் மிக்ஸ் தான். டெரி காட்டன்பா, பாலிஸ்டர் பாலிகாட்டன்மா, பாலிஸ்டர் காட்டன், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் வருது. என்ன பண்றது, போட்டு தான் ஆகணும். பியூர் காட்டன் வேணா நீங்க திருப்பூருக்கு தான் போகணும். சரி, அந்த மாதிரி காட்டனை வச்சு ஆண்டவர் வந்து அங்க உடனே வாப்பா யாருப்பா இருக்கீங்க, நல்லா நெய்து நம்ம ஒரு இதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணுவதற்கு அங்க பொருளே கிடையாது, அங்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு தரப்பட்ட வேத பாரகர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். இன்னொரு தரப்பட்ட வேத பாரகர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் முக்கியமான விளக்கம். அந்த விளக்கத்திற்கு உங்களுக்கு அதிகமான விளக்கம் தேவைப்பட்டால் லேவியர் 16வது அதிகாரத்தை எடுத்து அப்புறமாக நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க. டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்கிற அந்த காரியம், அதாவது எப்படி ஒரு ஆட்டை பலியிட வேண்டும், பலியிட்ட பின்பே அந்த இரத்தத்தை கொண்டு எதெல்லாம் செய்ய வேண்டும், சுத்திகரிப்பின் கோட்பாடுகள் தான் என்ன, பிரதான ஆசிரியர் எந்த விதமான உடையை அணிந்து கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆங்கிலத்துல 40 மணி நேரம் அந்த ஒரே ஒரு சாப்டர்ல பிரசங்கம் பண்ணியிருக்கோம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் தான் தலைப்பு, போய் இப்போ கேட்டு பாருங்க. அது எங்க இருந்து வந்ததுன்னா இங்கிருந்து தான் வந்தது. சரிங்களா? வேத வசனத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் அக்கறையா, கவனமா, தெளிவா கோர்த்து வாசிக்க பழகிக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ இன்னொரு தரப்பட்ட வேதப்பாரர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எதற்காக அங்க கொல்லப்பட வேண்டும், எதற்காக அங்க ரத்தம் சிந்துதல் இருக்க வேண்டும், இது ரெண்டும் நடந்தால்தான் அந்த தோலை உரிச்சு ஆண்டவர் வந்து சில காரியங்கள் எல்லாம் செய்து அதெல்லாம். ஏன்னா தோலை உரிச்சா ரத்தம் வளன்னு இருக்கும். அதெல்லாம் ஆண்டவரே உக்காந்து எல்லாம் கழுவி அவங்க அதை ட்ரை பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி வளன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை காய வச்சு நல்லா அதுல நிறைய லெதர்லாம் பண்ணுவாங்க. லெதர் ஃபேக்டரியில எப்படி லெதர் கோட் பண்றாங்க, எப்படி லெதர் ஜாக்கெட்லாம் பண்றாங்க, லெதர் கிளவுட்ஸ் பண்றாங்க. ஏன்னா நீங்க அயல் நாடுகளுக்கு யூரோப் கண்டம் எல்லாம் போனா ரொம்ப குளிரும். நீங்க அந்த லெதர் ஜாக்கெட் தான் போட்டே ஆகணும், அப்பதான் அந்த வெப்பம் வந்து சரியா இருக்கும். அதே லெதர் ஜாக்கெட் நீங்க வந்து நம்ம சென்னையே அப்புறம் நம்ம கொச்சி அந்த மாதிரி இந்த பிரதேசங்கள்லாம் போய் போட்டீங்கன்னா அவ்வளவுதான் வெந்து போயிடும். என்ன சொல்றது, மிடில் ஈஸ்ட் ஏஷியா, சாரி மிடில் ஈஸ்ட்னா அந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு தண்டனை இருக்கான். என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு தண்டனைக்கு என்ன தெரியுங்களா, ஏதோ ஒரு தவறுக்கு என்ன தண்டனைன்னா, அவனை அந்த மாட்டு தோல் இருக்கு இல்லைங்களா, அவனை நிர்வாணமாக்கி மாட்டு தோலை போட்டு அப்படியே தைச்சிருவாங்களாமா. தைச்சு மூக்குல மட்டும் கேப் விட்டுருவாங்க, மூச்சு விட்டுட்டோம் அப்படின்னு. அந்த வெப்பத்திலேயே அவனுக்கு சோறு தண்ணியெல்லாம் கிடையாது, வெப்பத்திலேயே புழுங்கி அவன் செத்தே போகணும். கொடுமையான மரணம். அந்த மாதிரி மரணம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கவங்க. அவ்வளவு வெப்பம் வாய்ந்த ஒரு காரியம் இருப்பதனால எனக்கு தெரிஞ்சு அதுதான் கொடுத்துருக்கணும். ஏன்னா நிர்வாண கோலத்துல மகிமை இழந்து ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அது இருந்தாதான் கொஞ்சம் வெப்பத்திற்கும் நல்லா இருக்கும்னு இது என்னோட யூகம். பட் அங்க முக்கியமான காரியம் என்னென்றால், ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகம் எதனால் அடிக்கப்பட்டது என்றால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற காரியத்தை அங்கேதான் முறையாக ஆண்டவர் அங்கே அறிமுகம் செய்கிறார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்படின்னா பாவத்திற்கு நீங்க ஒரு நிவாரணம் ஒரு வேளை கொடுத்துதாங்க ஆகணும் நீங்க. அதுதான் 1 கொரிந்தியர் 6:20. இயேசு கிறிஸ்து அந்த நிவாரணத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை குறித்து பேசினாரே தவிர ஆதியாகமம் 3:15 அவருடைய ரத்த சிந்துதலின் மேன்மை குறித்து பேசினாரே தவிர ரத்தம் எதற்காக சிந்தப்பட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை இங்கே விளக்கி காமித்திருக்கிறார் 21வது வசனத்துல. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? 21வது வசனத்துல நீங்க பார்க்கக்கூடிய காரியம், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பாவம் என்று ஒன்று நுழைந்து விட்டால் அதற்கு நீங்க நிவாரணம் கொடுக்கணும். தாவீதுக்காரன் பாவம் 2வது முறை செய்தப்போ
அங்கே பார்ப்பீர்களானால் பட்டயத்தோட ரெடியா நிக்கிறாரு, வாழை வச்சுட்டு. உள்ள போடல, அங்க ஒரு தேவ தூதர் இருக்காரு. நிறுத்துன்னு சொல்லியாச்சு, ஆனா வாழை கையில தான் வச்சுட்டு இருக்காரு. அப்படின்னு என்னன்னா, இன்னும் அது சரியா முடியல. என்ன கேட்டா, நீ சரியா விளக்குறேன் கொடுக்கலன்னு. ஒரு இடத்துல அவரோட பேர் மறந்துட்டேன், ஒருத்தரோட அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல அங்க நிக்கிறாரு தேவதூதர். அந்த இடத்துல நின்னோட தாவீதுகாரன் புரிஞ்சுக்கிட்டார், ரைட்டு, உன்னை நம்ம விளைக்கிறேன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியில அங்க தகன பலி செலுத்தும்படி, பாவம், சின் ஆஃபரிங், பாவ ஆஃபரிங், என்ன எப்படின்னு சொல்றது, சின் ஆஃபரிங், மன்னிச்சிருங்க, ஆஃபரிங்க்கு சரியா மொழிபெயர்ப்பு வரல. சின் ஆஃபரிங், அங்க அவர்கள் அந்த பாவத்திற்கு அவர்கள் அந்த தகன பலி செலுத்த வேண்டும் இல்லைங்களா, அந்த காரியத்தை அந்த ஃபீல்டுல அவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேவதூதர் அங்க நின்று இருக்காரு. உன்ன வாழை உள்ள இறக்கல, இதை நீ செய்யலன்னா பாவத்திற்கு நிவாரணம், நீ அங்க கட்டலன்னா நான் திருப்பி அந்த வாழை வச்சு என்ன வேணா பண்ணுவேன். அப்படியே நிக்கிறாரு அங்க தேவதூதர். இவரு பாக்குறாரு தாவீது, ரைட்டு. அந்த அந்த மனிதன் சொல்லுகிறார், இந்த பூமியை எடுத்துக்கோங்க ராஜா, இது எல்லாமே உங்களுக்கு சொன்னா, ஒரு விளக்குறேன், இட் மஸ்ட் காஸ்ட் மீ சம்திங் அப்படிங்கிற ஆங்கிலத்துல நல்லா வரும். எனக்கு அது நான் அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும்பா, விளக்கிரகம் கொடுத்தால்தான் பாவத்திற்கு நிவாரணம் உண்டாகும், பாவத்திற்கு மன்னிப்பு உண்டாகும்னு சொல்லிட்டு ஒரு விலையை கொடுத்து அங்க தாவீதுக்காரன் வாங்குறாரு. வாங்கி அந்த இடத்துல தகன பலி செலுத்துறாங்க அந்த பாவத்தின் நிவாரணமாக. அப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த தேவதூதன் சங்கார தேவதூதன், அவர் ஆண்டவருடைய தூதன் தான். சங்கரிக்கிற ஆவிகள் பாதாளத்தின் ஆவிகள், அது ஆண்டவரிடமிருந்து வரதுல பிசாசின் ஆவிகள். சங்கார தேவதூதன், ஏஞ்சல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், இஸ் ஃப்ரம் காட். அவர் ஆண்டவருக்கு வேலை பார்க்கிறவர், அதனால அவரை மரியாதையை கூப்பிடுங்க, ஏஞ்சல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அவர் தான் கடந்து போனார் இல்லைங்களா, அந்த நிலைக்கால்களில அந்த ரத்தம் பூசப்பட்ட மாத்திரத்தில் அவர் கடந்து போனார் என்று சொல்லலாம். அதெல்லாம் ஆதியாகமத்துல தான் பார்க்க போறோம் நம்ம. சரி, அது யாத்திராகமத்துல வந்துருது. அப்போ அது சொல்ல வேண்டிய கட்டை வந்தாச்சு இல்லைங்களா. 10வது வாதம் என்னங்க, வீட்டுல தலைச்சு புள்ள செத்து போயிடும். தலைச்சு புள்ளைய காப்பாத்துறது எப்படிங்க, ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசுங்க, அந்த ரத்தத்தை பார்த்து அவர் கடந்து போவார். பாஸ் ஓவர், ஏஞ்சல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கடந்து போவார். பாஸ் ஓவர் என்பதற்கு அது பொருளாகும். இந்த கான்செப்ட்ல எங்க இருந்து வந்ததுன்னு நினைச்சீங்க, இங்க இருந்து தாங்க வந்தது. யோவான் 3:21 இருந்து, சாரி, ஆதியாகமம் 3:21 இருந்து தாங்க வந்தது. இந்த 3:21 இல்லாம அதெல்லாம் வரல. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ண டாபிக் தான், இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் தான், ஏற்கனவே அறிமுகமான ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அப்போ சங்கர தேவதூதன் பாக்குறாரு, ரத்தம் இருக்கா, கடந்து போயிடுவார், ரத்தம் இருக்கா, கடந்து போயிடுவார். ஏன் கடந்து போறாரு, ஏன்னா ஒரு விளக்கிரயம் கொடுத்திருக்காங்க, அதனால பாவம் நுழைவதில்லை. பாவம் எந்த ரீதியில நுழையும் தெரியுமா, அழிவின் ரீதி. அழிவுங்கிறது மரணம் மட்டும் கிடையாதுங்க. For the wages of sin is death, பாவத்தின் நிவாரணம் மரணம் என்று சொல்லி ரோமர் 6:23 எழுதியிருக்கு. எல்லாரும் அந்த மரணத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, பிசிக்கல் டெத்தா, நான் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருவேன், லாரியில அடிபட்டு செத்துருவேன், இப்படியெல்லாம் சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, ஆவிக்குரிய மரணம். அதற்கு பின்பு எல்லாம் மறித்துதான் போக வேண்டும். முழு ஆயுள் நாட்கள் நீங்க வாழ மாட்டீங்க. சாபத்தில் இருக்கிறவங்க பாருங்க, எப்பொழுதும் அகால மரணம், சீக்கிரமாக மரித்து போவார்கள், எதிர்பாராத நேரத்துல மரித்து போவார்கள். இவங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த கதறல்கள், கூச்சல்கள் எல்லாம் நீங்க அந்த வீட்டுல கேட்கலாம். முழு ஆயுள் காலம் வாழ்வதற்கு அவன் பிசாசு விட மாட்டான். ஆண்டவர் அனுமதியும் கொடுத்திருப்பார். ஏன்னா பிசாசுக்கு சொந்தக்காரர்களா நீங்க மாறி விட்டீங்களே, விளக்கிரயம் கொடுக்காம அப்படியே வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா பாவத்தோட. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நற்செய்தி, இது பழைய ஏற்பாடு. இது வரைக்கும் நான் பேசிட்டு வந்தது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கொஞ்சம் அங்கங்க கவர் பண்ண. புதிய ஏற்பாடின் பிரகாரம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்களா, விளக்கிரயத்தை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாருங்க. சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் விலைக்கு வாங்கியிருக்காருன்னு 1 கொரிந்தியர் 6:20 எழுதியிருக்குங்க. நாமெல்லாம் அவர்களுக்கு அடிமை இல்லை, அவருடைய சொந்தக்காரராய் மாறிவிட்டோம். இன்ஃபேக்ட் ஆங்கிலத்துல நல்லா வருது, we belong to him, அவருடைய ப்ராப்பர்ட்டியை மாறிட்டோம். வீடு வாங்குறீங்க, விலை கொடுத்து வாங்குறீங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் இது என் வீடு அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. கரெக்டா? ஏன்? டாக்குமெண்ட் கரையம் பண்ண டாக்குமெண்ட்டை காட்டுறீங்க. அந்த டாக்குமெண்ட்ல உங்க பேர் வந்திருக்கு, ரெஜிஸ்ட்ரார் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ரெஜிஸ்ட்ரார் பேர் தான் பிதா. அந்த டாக்குமெண்ட்ல வித்தவர் பேர் வித்தவ பேர் பிசாசு, வாங்கினவர் பேர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து.
கையெழுத்து போட்டவர் தேவன். அதோட இன்னொரு டாக்குமெண்ட் பண்றாங்க, என்ன தெரியுங்களா? அந்த டாக்குமெண்ட்ல உங்க பேரும் இயேசு கிறிஸ்து பேர் இருக்கு. முதல் டாக்குமெண்ட்ல என்ன பேர் இருக்கு? அதான் மூலப்பத்திரம் பாங்க. மூலப்பத்திரம் ஞாபகம் எல்லாம் தெரியும் இல்லையா? மூலப்பத்திரம் பாத்தீங்கன்னா இது உங்களோட அப்பாரோட சொத்தா இருக்கலாம். அப்பாருன்னா யார் தெரியுமா? கிரேட் கிராண்ட் ஃபாதர். அவர் 1960 ஒரு மூலப்பத்திரம் வச்சிருப்பார். அந்த மூலப்பத்திரத்துல வச்சு நீங்க பாக பிரிவினை பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். 5 சகோதரர்கள் இருந்து 5 பேத்துக்கு. அப்போ அந்த மூலப்பத்திரத்துல இருந்து அந்த மூலப்பத்திரத்துல இருக்கிறவங்களோட பேரை போட்டு இன்னாருக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போ இரண்டாவது பண்ணின பத்திரம், மூலப்பத்திரத்துல இயேசு கிறிஸ்துவும் பிசாசும் அந்த இடத்துல பிதாவோட கையெழுத்து, ரெஜிஸ்டார். அவர் தான் ரெஜிஸ்டார் எப்பவுமே. இந்த பத்திரத்துக்கும் அவர் தான் ரெஜிஸ்டார். இப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்க. நான் சொல்றது கவனமா கேட்டுட்டு வாங்க. அப்ப எவ்வளவு பெரிய கிருபையின் காலங்கள்ல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நோகாம நோம்பி கும்பிடுதும்பாங்க. இப்படி எல்லாம் சொன்னாதான் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது. நான் ஒண்ணுமே விலை கொடுக்கல, ஒண்ணுமே வாங்கல, ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு சொத்து, இல்லைங்களா? அப்ப இரண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் அந்த டீட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப வித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப ஒரிஜினல் ஓனர் யாரு? நீங்க தான். அங்க கையெழுத்து போடுறது ரெஜிஸ்டர். ரைட், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நீங்க சிலுவையில போய் அறையப்படவில்லை, சிலுவை தூக்கல, ரத்தம் சிந்தல, ஒன்னும் பண்ணல, ஆனா சாபத்தின் வாழ்க்கையும் நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படிங்க? இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா பழைய ஏற்பாடின் பிரகாரம் நீங்களே விளக்குறைய கொடுக்கணும் அங்க. அதனாலதான் வந்து பல விதமான தகன பலிகளை குறித்தெல்லாம் ஆஃபரிங்ஸ், வேரியஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், இந்த ஆஃபரிங் அந்த ஆஃபரிங், பெரிய ஆங்கில சீரியஸை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பேசுறதுக்கு நேரம் இல்லை. எவ்வளோ பாவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும். சில பாவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை பலியிட்டா போதும், சில பாவங்களுக்கு மாடைத்தான் பலியிடணும், சில பாவங்களுக்கு வசதி இல்லாதவங்கன்னா இருந்தா அங்க வந்து புறாக்களை பலியிட்டா போதும். ஆனா பலியிடணும், அங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும், விளக்கரையும் கொடுத்து ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த டீட் எக்ஸிக்யூட் பண்ணப்படும். எப்படி? அப்ப எத்தனை நாட்களுக்கு அந்த டீடு இருக்கும்? அடுத்த பாவம் பண்ற வரைக்கும். அடுத்த பாவம் பண்ணோன்னு இந்த டீடு கேன்சல் ஆயிரும். அந்த பத்திரம் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இல்லப்பா இந்த பத்திரம் செல்லாது அப்படிம்பாங்க. நீங்க மூலப்பத்திரத்தை எடுத்து காட்டினாலும் மூலப்பத்திரமே கிடையாது. பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து இன்னும் வந்து மறிக்கவே இல்லை, மூலப்பத்திரமே கிடையாது. அப்பப்ப எக்ஸிக்யூட் ஆகிற பத்திரம். என்ன சொல்றீங்க? அப்ப அந்த பத்திரத்துல யாரோட பேர் இருக்கும்? பழைய ஏற்பாடு பத்திரத்துல பிசாசோட பேரும் உங்க பேர் இருக்கும். பிசாசானவன்னு உங்களுக்கு வித்துருவான். ஏன்டா நீங்க தான் அங்க வந்து அந்த தகன பலி செலுத்திட்டீங்க, அந்த பழியை செலுத்திட்டீங்க. அதனால இப்போதைக்கு ரெஜிஸ்டர் கையெழுத்து போட்டுருவார். அடுத்த பாவம் சொன்னா இந்த பத்திரத்தை ரெஜிஸ்டரை கிழிச்சு போட்டுருவாரு, செல்லாது அப்படின்னு. புது பத்திரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு மறுபடியும் போவான், ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி மறுபடியும் போவான் பிசாசு கிட்ட, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நின்று சின்ன ஆஃபரிங் பண்ணி பலி இட்டு ரத்தத்தெல்லாம் தெளிச்சு திருப்பி ரெஜிஸ்டர் கையெழுத்து போவார். அங்கிருந்து வெளியில போறதுக்குள்ள அந்த டீடே கேன்சல் ஆயிரும். ஏன்னா போறதுக்குள்ளேயே ஒரு பெண்ணை பார்த்து இச்சு தருவான், முடிஞ்சு போச்சு கதை. இப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க பழைய ஏற்பாடு மக்கள். ஆனா புதிய ஏற்பாடின் பிரகாரம் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் திரும்பி அந்த பாவத்திற்கு செல்வதில்லை. ஏனென்றால் அவன் பழைய பாவத்திற்கு மரித்திருக்கிறான், அவன் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறான், அவன் ஆவியில பிறந்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 2 கொரிந்தியர் 5:17 கலாத்தியர் 5:16 1 பேதுரு 1:16 எழுதி இருக்கிறதே. விளங்குகிறதா? இதுதாங்க புதிய ஏற்பாடின் சாராம்சம். இதுதாங்க புதிய ஏற்பாடுல எனக்கு உங்களுக்கு கிடைத்த கிருபை. அப்ப அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் ஒரு மிருகத்தை அடிப்பதற்கு பின்பே இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. பாவத்திற்கு நிவாரணம் மரணம், பாவத்திற்கு நிவாரணம் ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆதாம் ஏவாள் கண்களில் முன்பே ஒரு முறையாக அங்க கொலை நடக்கப்படுகிறது. புட்டிச்சு அப்படியே கழுத்து பிடிச்சி கர்றன்னு அறுக்கிறார். சின்ன குழந்தைங்களாம் பயந்துக்கும். கோழி கழுத்து திருகணும்னா பேன் இது கத்தும். கோழியா சைலண்டா அங்க துடிச்சிட்டு இருக்கும், இது கத்தும் வாழ்னு, இல்லைங்களா? அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் 2 பேரும் கதறி இருப்பாங்க அங்க. ஐயோ இது என்னது கொலை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொலை, ஒரு மிருகத்தை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. கர்றன்னு அறுத்து திருகி இருப்பாருன்னு நினைக்கிறேன். கத்தி தான் இல்லையே, திருகி தலையை போட்டு ரத்தமெல்லாம் அப்படியே கீழே வலிஞ்சு ஓடி அதை தலைகளை தொங்க போட்டதான் ரத்தம் எல்லாம் வடியும். அவங்க கண் முன்பே பார்க்கும்படிதான் இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருப்பார். அப்பதான் உனக்கு தெரியும் பாவத்தோட நிவாரணம் என்ன, பாவத்தோட வலி என்ன, பாவத்தோட பின்விளைவு என்ன. தோலை உரிச்சிருப்பாரு, வளன்னு இருக்கும் தோல் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி காய போட்டிருப்பாரு. பாடுறா அப்படின்னு பண்ணி அதுல இருந்து ஒரு அழகா ஒரு கவுன் மாதிரி பண்ணி அந்த அம்மாக்கும்
ஒரு இது மாதிரி பண்ணி இவருக்கும் அங்கி மாதிரி பண்ணி இவருக்கும் பண்ணி கொடுத்துருப்பாரு. இல்லை என்ன தெரியும், பேண்ட் சட்டையா பண்ணி கொடுத்துருப்பாரு, அங்கி மாதிரி ஏதோ பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்படிதானே நடைமுறை வருது. போட்டுக்கோங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளிலும் அந்த துணியை அவங்க போடுறப்போ அவங்க என்ன ஞாபகத்துக்கு வரும்? இதுதான் கடைசி ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு இது முடிச்சிடலாம். எதுதான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? அந்த கொல்லப்பட்ட மிருகம், அந்த ரத்த சிந்தப்பட்ட மிருகம். என் நிமித்தமாக இந்த மிருகம் அடிக்கப்பட்டுச்சு, என் நிமித்தமாக, என் பாவத்தை நிமித்தமாக, பாவம் ஒண்ணுமே பாவம் செய்யாத அந்த மிருகம் செத்து போச்சு, அந்த மிருகத்தோட தோலை போட வேண்டிய நிலைமையில நம்ம தள்ளப்பட்டமேன்னு ஒவ்வொரு நாளும் மன கசந்து அழுதுருப்பாங்களா மாட்டாங்களா? ஆதாமேவாள் சொல்லுங்க. மனுஷனா இருந்தா அழுவாங்க, மனுஷ பிறவியா இருந்தா கொஞ்சமாவது ஈரம் இருக்கும்பாங்க, அழுதுருப்பாங்க. ஐயோ இந்த தோல் நம்மளாலதான் இப்படி ஆயிப்போச்சு, நம்மளாலதான் ஆயிப்போச்சுன்னு மன வேதனையோட தான் அவங்க இருந்தாங்கன்னு வேத பாரகர்கள் சொல்றாங்க, சரித்திரமா சொல்லுது. அதுக்கு பின்பு அவங்க கிட்ட பாவமே கிடையாது, நல்லாதான் வாழ்ந்திருக்காங்க. அதனால அவங்க பரலோகத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே வாழ்ந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க இல்லைங்களா? அந்த துக்கத்தோட வாழ்வதற்கு காரணம் என்னவென்றால் இதுதான். அப்போ புதிய ஏற்பாடின் பிரகாரம் பார்த்தா என்ன சீருடையை நாம் அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம்? கிருபையின் சீருடை. அந்த கிருபையின் சீருடை யார் கொடுத்தா? ஏசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த சீருடை காலங்காத்தால எந்திரிச்சு நீங்க பாக்குறப்ப, ஐயோ இன்னைக்கு புது கிருபையின் சீருடை எனக்கு கொடுக்கப்பட்டதே. இந்த சீருடை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எப்படி அடிக்கப்பட்டாரே, அவரிடம் பாவம் இல்லையே, அவரிடம் அநியாயம் இல்லையே. எபிரேயர் 2:17-18, எபிரேயர் 4:14-16 இதெல்லாம் சொல்லுதே. என் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுன்னு மத்தேயு 8:17 சொல்லுதே. இந்த புது கிருபையின் சீருடையை கொடுத்தாரே, இந்த கிருபையின் சீருடை நான் போத்தி கொண்டிருப்பதனால் நான் இந்த நாளில பாவம் செய்வதில்லை, பாவத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவன். நீங்க அப்படிதான் வாழ்றோமா? நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் மரியாதைங்க இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்திற்கு. இன்னைக்கு எவன் நினைக்கிறான் அதெல்லாம்? சொல்லுங்க. கிறிஸ்துவர்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். யார் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறா? ஆதியாகமம் 3:21 படிக்கிறப்ப எப்பவாது இத்தனை காரியங்களை நீங்க யோசித்தது உண்டா? புதிய ஏற்பாடின் படி அதுதாங்க சீருடை. அந்த சீருடையை பார்த்து எப்படி ஆதாம் ஏவாள் நொந்து போனாங்களோ, அதை காட்டின ஒரு மிருகத்தோட சீருடைய தோலை போத்திட்டு இருக்கிறவங்களே இவ்வளவு நொந்து போறப்போ, பிதாவின் குமாரன், பிதாவே அவதாரமா இறங்கி வந்து மாம்சத்தின் ரத்தத்திலும் வந்து எனக்கா உங்களுக்கா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு அடிச்சு கொன்னாங்க. அவரோட தோலை தான் நீங்க போத்திட்டு இருக்கோம்னு நீங்க வச்சுக்கோங்க. அதுதான் கிருபையின் சீருடை, இலவசமாய் வந்தது. அந்த இடத்துல யார் தோலை தான் உரிச்சிருக்கணும்? ஆண்டவர் ஆதாம் தோலையும் ஏவாள் தோலையும் உரிச்சுதான் அங்க காய போட்டிருக்கணும். அவங்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அதனாலதான் அவங்க மனசு உடைக்கப்பட்டது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் யாராவது அடிச்சாங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டா அதனால அவங்க மனசு உடையும். நீங்க திருப்பி அடிச்சீங்கன்னு வைங்களேன், அது அங்க சமமாயிரும், ஈக்குவல் ஆயிரும். அது இவன் அடிச்சான் ஒரே அவனு திருப்பி ஒன்று வெளுத்து விட்டு போயிட்டான் அப்படி. அது உலகத்தான் பண்றது. கிறிஸ்துவன் சீடர்களா இருக்கக்கூடிய நாம அந்த அடியை வாங்குறப்ப அவன் மனசு உடைக்கி போனவங்க. சே, நம்ம அடிச்சு அவன் திருப்பி என்ன அடிக்காம போயிட்டான் பாத்தியா, இப்ப அவனுக்கு ஏன் அப்படி பண்றான்? அவன் இயேசுவன் சீடன்பா. இயேசுவா யாருப்பா இவரு? என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஒரு கிருபை கொடுத்துருக்கிறான்னு சொல்லுங்க. என்னப்பா கிருபை, எப்படி இந்த வந்தது அதுன்னு அவன் கொஞ்சம் அப்படி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு நீங்களே வழிகாட்டியா இருப்பீங்க, நீங்களே வழியா இருப்பீங்க, நீங்களே உலகத்தின் வெளிச்சமா இருப்பீங்க. இந்த லெவலுக்கு நீங்க போறீங்களா? போயிட்டீங்களா? சரிங்க, இதோட நேரம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மையும் அவர் நாமத்தில் வந்த அந்த கிருபையின் காரியத்தையும் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி, எவ்வளவு பெயர் பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் நாங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. கோடி 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 நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் இயேசுவின் நாமத்திற்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு நற்செய்தி தான் இது. யாரையும் கண்டம் பண்ணி இது பண்ணி பேசல, உண்மையை சொல்றோம், வேதத்தின் ரகசியத்தை சொல்லித்தரோம். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் அனுப்புங்க.
எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்க யாரிடம் செல்ல வேண்டாம். அப்போ என்ன மற்றவங்களுக்காக ஜெபிக்க சொன்னீங்கன்னா, அது எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 எடுத்து வாசிச்சு பார்த்துக்கோங்க. அது ஊழியம் செய்கிறவர்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ரட்சிப்புக்காகவும் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க வேணும். உங்களுக்கு பர்சனல் தேவைகள், அதாவது உங்களோட தேவைகளை நீங்க ஆண்டவரிடம் போய் பகிர்ந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.